ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸோட ஆக்சஸ் கீஸை பற்றியும் அதோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஏடபிள்யூஎஸோட சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 வழி இருக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க மாதிரி டேஷ்போர்டில் லாகின் பண்ணி அந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வழி என்னென்னா, ஏடபிள்யூஎஸ்ஸே ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம கமாண்ட் சொல்லியோடி இன்ட்ராக்ட் பண்ணலாம். மூணாவது வழி என்னென்னா, ஏடபிள்யூஎஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்கேஜஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம தனியாக கோட் எழுதி பைத்தானில் இருந்தோ வேறு லாங்குவேஜில் இருந்தோ கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய 3 வழி. இப்போது இதில் ஃபஸ்ட் வே, அதாவது நம்ம டேஷ்போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வச்சு லாகின் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணுனாலும் சரி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் எஸ்டிகே யூஸ் பண்ணணுனாலும் சரி, அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படும்னா ஆக்சஸ் கீஸ் தேவைப்படும். ஆக்சஸ் கீ வந்து தேவைப்படும். ஸோ ஆக்சஸ் கீ வந்து உங்களோட பாஸ்வேர்ட் மாதிரி. எப்படி நீங்கள் பாஸ்வேர்டை வந்து சேஃபாக யாருக்கும் தெரியாமல் வச்சுருப்பீங்களோ, அதேமாதிரி ஆக்சஸ் கீயும் யாருக்கும் தெரியாமல் தான் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஎல்ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஓஎஸ் எதுவோ அதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம விண்டோஸ்க்கு வந்து டைரெக்டாக ஒரு இன்ஸ்டாலர் இருக்கும், அந்த இன்ஸ்டாலரை மட்டும் ரன் பண்ணால் போதும். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ண அந்த சிஎல்ஐ எப்படி யூஸ் பண்ணணும்னா, பவர் ஷெல்லோ இல்லாட்டி கமாண்ட் ப்ராம்ப்டோ எடுத்துகிட்டு அதில் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸோட ஆப்ஷன்ஸ் எதாவது காட்டும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து இந்த சிஎல்ஐக்குள்ளே லாகின் பண்ணோம். ஸோ சிஎல்ஐக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி அங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து அதோட ஆக்சஸ் கீ நம்ம கொடுக்கணும். ஆக்சஸ் ஐடியும் ஆக்சஸ் கீயும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம டேஷ்போர்டில் வந்துட்டு யூசர்ஸில் போய் நமக்கு எந்த யூசருக்கு கொடுக்குறோமோ அந்த யூசரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆக்சஸ் கீ கொடுங்க. நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா சிஎல்ஐ கீ தேவைப்படுது. ஸோ சிஎல்ஐ கொடுத்தா இப்போ நீங்கள் எந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வே இருக்குதா அப்படின்றது காட்டும். ஸோ இதில் க்ளவுட் ஷெல் என்னன்னு உள்ளதை அடுத்து பார்ப்போம். இதில் வந்து இந்த சீக்ரெட் ஆக்சஸ் கீ இருக்குல்ல, இது வந்து நம்ம ஒரே ஒருக்காக தான் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு அதை பார்க்க நேரமே அதை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிஎல்ஐக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்டு கொடுக்கணும், AWS configure. இதை கொடுத்தா நம்மளோட ஆக்சஸ் ஐடியும் கீயும் கேட்கும். ஓகே, ரீஜன் நேம் வந்து ஏபி சவுத் 1ன்னு நான் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ரீஜன் கொடுக்கணுமோ அந்த ரீஜனோட கோடை பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து மும்பையோட கோட். ஓகே, இப்போ வந்து நம்ம சிஎல்ஐயில் லாகின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் இந்த யூசருக்கு கீழே தான் நம்ம வந்து ஆக்சஸ் கீ க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த யூசருக்கு என்னெல்லாம் பெர்மிஷன் இருக்கோ அந்த எல்லா பெர்மிஷனும் வந்து இந்த சிஎல்ஐ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் யூசர் லிஸ்ட் பண்ணக்கூடிய பெர்மிஷன் இருக்கனால இதில் யூசர் லிஸ்ட் வரும். ஒருவேளை நான் வந்து ஓகே இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒருவேளை நான் இந்த யூசருக்கு வந்து இந்த பெர்மிஷன்லாம் எடுத்து விட்டேன்னா, இப்போமா நான் இந்த யூஸராக தான் இங்கே லாகின் ஆகியிருக்கேன். ஸோ அதே கமெண்ட் நான் கொடுக்கும்போது இந்த மாதிரி வரும், ஆக்சஸ் டினைடுன்னு வரும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வழியிலையும் இந்த சிஎல்ஐ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எங்கன்னா இந்த
நம்மளோட அந்த டேஷ்போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஷெல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் லிஸ்ட் வருது. ஏன்னா இந்த க்ளவுட் ஷெல் வந்து நம்ம எந்த யூஸரை லாகின் ஆகிருக்கோமோ அந்த யூஸரோட பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போ ரூட் யூஸராக லாகின் ஆகிருக்கனால நமக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கும். இதே நம்ம அந்த IAM யூஸராக லாகின் ஆகிருந்தோன்னா இந்த கமாண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த க்ளவுட் ஷெல் வந்து எல்லா ரீஜனுக்கும் அவைலபிள் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து AP South 1ல் அவைலபிள்னு காட்டுது. சில ரீஜனில் இருக்கும், சில ரீஜனில் அது இல்லாமலும் இருக்கும். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.